அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் செய்வினை பாதிக்கப்பட்ட போது அதுக்கு என்ன அடையாளங்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். முக்கியமாக அடையாளங்கள் பல இருந்தாலும் 4 அடையாளங்களை பார்க்கின்றோம். முதலாவது, செய்வினை ஜின்னால் பாதிக்கப்படும் போது தலைவலி, தீராத தலைவலி உண்டாகும். 2வது, நெஞ்சு வலி உண்டாகும். 3வது, அடி வயிறிலிருந்து வலி கொண்டே இருக்கும். 4வது, கெட்ட கனவுகள், பயமுறுத்துகிற கனவுகள் கொண்டே இருக்கும். அதே போல் பாம்புகள் கனவில் வரும், குத்துற மாதிரி, விரட்டுகின்ற மாதிரி. இதையெல்லாம் வந்தால் ஜின் பிரச்சனை இருக்கின்றது. அதே போல் வியாபாரம், நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும், திடீர் வியாபாரம் நடக்காது. 2 பேர் நல்லா இருப்பார்கள், ஆனால் குழந்தை பிறக்காது. பெண் அழகாக இருப்பார்கள், ஆனால் பெண்ணை பார்த்து போவார்கள், ஆனால் திரும்ப வர மாட்டார்கள். இதையெல்லாம் ஜின் செய்வினையால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். பிரச்சனையை தெரிந்து கொண்டால் குர்ஆனை கொண்டு ஷிஃபா தேடிக்கொள்ளலாம். குர்ஆனின் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நிவாரணம் உள்ளது, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நிவாரணம் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், குர்ஆனில் நோய் நிவாரணத்தை கிருபையும் இறக்கி வைத்திருக்கின்றோம். அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது, அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு உள்ளது. தீர்வு கிடைக்கும்போது அல்லாஹ்வுடைய கிருபை நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்வினை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்தில் 5 வேளை தொழுகை சரிவர செய்ய வேண்டும். நோன்பு நோட்பது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, துவா செய்வது, இதையெல்லாம் நீங்கள் செய்து வர வேண்டும். அதே போல் இதே திக்ர் காலை மாலை அரை மணி நேரம் செய்து வர வேண்டும். இதே திக்ர் செய்யும்போது உங்களுடைய ஆத்மா பலம் அடைகின்றது. அதன் காரணமாக நீங்கள் செய்கின்ற துவா கபூலாகின்றது. சில பேர் சொல்கின்றார்கள், எல்லா செயலையும் செய்கிறேன், பிரச்சனை சரியாகவில்லை என கூறுகின்றார்கள். காரணம், இவர்கள் இதே திக்ர் செய்யவில்லை. காலை மாலை இதே திக்ர் கண்டிப்பாக அரை மணி நேரம் செய்ய வேண்டும். இதே திக்கு மிக எளிமையானது. கிப்லாவை முன்னோக்கி கண்ணை மூடிக்கொண்டு மூச்சை இழுக்கும்போது அல்லாஹ்வை நினைத்து கொள்ள வேண்டும், மூச்சை விடும்போது அல்லாஹ்வை நினைத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், கடினமானது அல்ல. இதே திக்கு என சொல்வார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்விடம் கேட்கலாம். செய்வனிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்றால் 100 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். 100 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன் 100 முறை ஓத வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் 100 முறை ஓத வேண்டும். இதா ஜுல்சில தில் அர்லு ஜில்சாலஹா 21 முறை. அதற்கு பிறகு 7 முறை யா அல்லாஹ். இந்த கலிமாவின் பரக்கத்தை கொண்டு, இந்த ஜில்சிலா சூராவின் பரக்கத்தை கொண்டு, இதற்காக நியமித்திருக்கின்ற மலக்குகளை கொண்டு என்னுடைய செய்வினை நீக்கிவிடுவாயாக, இந்த பிரச்சனையை நீக்கிவிடுவாயாக, எனக்கு உதவி செய்வாயாக, மேலும் ஜின் சைத்தான் விட்டு என்னை பாதுகாப்பாயாக. அப்படி 7 முறை தடவை கூறினால் என்ன தேவைகளோ அதை கேளுங்கள், நீங்கள் கேட்பதை நடப்பதை பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். இதை 40 நாட்கள் செய்து வர வேண்டும். 40 நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். சிலருக்கு வெகு விரைவில் சரியாகிவிடும், ஆனால் தொடர்ந்து ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் அனைத்து நோய்களிலிருந்தும் செய்வினை பிரச்சனையிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாத்தால் புரிவானாக. இதே போல் அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.